மக்களை பிரித்தாலும் சனாதன எதிர்ப்பு திமுகவுக்கு இது புதுசாக இல்லையா? இப்போது திமுகவில் என்னமோ மக்களை பிரித்தாலும் சனாதனத்தை எதிர்க்க போகிறேன்ட்டு ஆவுன்னு கதை விட்றீங்க. என்ன இது? பாசிசமா பாயாசமா அப்படின்னு பல பஞ்ச டைலாக்லாம் பேசலாம். ஆனால் 100 ஆண்டுக்கு மேல் எப்படி 100 ஆண்டுக்கு மேல் ஒரு சனாதன எதிர்ப்பை உருவாக்கி ஒரு சங்கம் அமைக்கிறாங்க. அயோத்திதாசன், பண்டித் அயோத்திதாசன் ஐயா இரட்டைமலை சீனிவாசன், இவங்கெல்லாம் மக்களுக்கு பிரித்தாலும் சனாதனத்தை எதிர்த்து நிறைய குரல் கொடுக்குறாங்க. அப்போ அயோத்திதாசன் ஐயா சொல்கிறாரு, நம்மெல்லாம் பௌத்தர்கள், பிராமணர்கள் அல்லாதவர்களெல்லாம் பௌத்தர்கள் அப்படின்ட்டு தாய் மதம் திரும்புங்க அப்படின்ட்டு நிறைய பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ மக்களால் அது பெருசாக ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ தான் நாம் திராவிடர்கள் அப்படின்றாரு. பிராமணர் அல்லாத 97% அனைவருமே திராவிடர்கள் அப்படின்ட்டு அப்படியே கொஞ்ச நாள் அப்படி பேசிகிட்டு இருக்காரு. நிறைய பேசுகிறாரு. ஆனால் பெருசாக எடுபடலை. தான் ஒரு சங்கமோ அமைப்போ இல்லாமல் அப்போ காங்கிரஸில் தான் இருக்காங்க. காங்கிரஸ் தேசிய நாட்டின் விடுதலைக்காக பிரச்சாரம் பண்ணும்போது இந்த சமூக விடுதலை பற்றி பேசுகிறதுக்கு பெருசாக மேடை தராத போது என்ன பண்ணுறாங்க, ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க, தென்னிந்திய திராவிட சங்கம் அமைப்பை திரட்டி அப்படியே இது பண்ணுறாங்க. அப்போ பிரிட்டிஷ்காரங்க இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதாவது நாட்டை பிரிட்டிஷ்காரங்க ஆண்டுட்டுருக்காங்க. ஆனால் மாநிலத்துக்குள்ளே நீங்களே தேர்தல் முறையில் ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வாங்க. ஆனால் சங்கத்து மூலிமா தேர்தல் போட்டியிட முடியாது. அன்றைக்கி புதுசாக யாருக்கும் ஓட்டு போகிறதுக்கு உரிமை இல்லை. அதாவது செல்வந்தர்கள், படித்தவர்கள், அப்புறமேட்டி அரசுக்கு வரி கட்டக்கூடியவங்க மட்டும் ஓட்டே. எல்லாருக்கும்லாம் ஓட்டு கிடையாது, பெண்களுக்கும் ஓட்டு கிடையாது. அப்படி இருக்கும்போது இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வராங்க. அப்போ சங்கம் தேர்தலில் போட்டியிட முடியாது இல்லை, இது சங்கம் தானே, அது தென்னிந்திய திராவிட சங்கம் அப்படின்ற இதில் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதான். மக்களிடையே இந்த சனாதன எதிர்ப்பு, மக்களுக்கான சம உரிமை, இடஒதுக்கீடு, இதை பற்றி பிரச்சாரம் பண்ணுறாங்க. பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த இரட்டை ஆட்சி முறை வருது. அப்போ தேர்தலில் போட்டியிடணுன்றதுக்காக நீதி கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட்சி பார்த்திங்கன்னா 1920 31 வரை இருந்தது. ஆனால் 1920 to 26 வரை ஆட்சியில் இருந்தது, ஆட்சி பொறுப்பில் இருந்தது. அதுக்கப்புறம் 30 to 37 வரை ஆட்சி பொறுப்பில் இருந்தது. இடையில ஒரு முறை அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க, ஆட்சி பொறுப்புக்கு வரல. இந்த ஆட்சி பொறுப்பு 37க்கு அப்புறம் காங்கிரஸ் கிட்ட போயிடுது. ஆனால் அந்த கட்சியை தரமட்டமாகிற அளவுக்கு சின்ன பின்னமாக உடைக்கிறாங்க. 6 மசோதாக்களை நிறைவேற்றினதுக்கு. அப்படி 6 மசோதா என்ன அப்படின்னு பார்க்கலாமா? பிராமணர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு தந்து அரசு பணி நியமனம். இதை அவங்களால ஏற்றுக்க முடியல. யாரால்? ஆதிக்க வர்க்கத்தால் ஏற்றுக்க முடியல. 2வது இலவச கட்டாய கல்வி அனைவருக்கும். எல்லாரும் படித்து எல்லாரும் உட்காந்துட்டிங்கன்னா அப்புறம் நாங்கள் எப்படி அவாளாக இருக்க முடியும் அப்படின்னு அதையும் அவங்களால ஏற்றுக்க முடியல. மதிய உணவு திட்டம் அரசு பள்ளியில் கொண்டு வந்தது நீதி கட்சி தான் முதல்ல. அது அரசு பணமாலையோ இல்லை ஒரு ட்ரஸ்ட் மூலிமா அப்படி கொண்டு வந்தாங்க. ஒரு சின்ன அளவில் கொண்டு ட்ரையல் தான் கொண்டு வந்தாங்க, பெருசாக செயல்படுத்த முடியல. 4வது பெண்களுக்கும் வாக்குரிமை. அதுவரை பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை. அதுக்கப்புறம் 5வது தேவதாசி முறை ஒழிப்பு. ஏன்னா தேவதாசிகள் யார்? பிராமண பெண்களா? கிடையாது. தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பெண்கள் எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கி கோவிலில் நேர்ந்து விட்டுருவாங்க. அந்த கோவில் வேலைகள் போக அப்புறம் அவங்க பிராமணர்களுக்கு பணிவிடை செய்வாங்க, சேவை செய்வாங்க. அவங்களோட ஒரு இருப்பாங்க. ஒரு 40 வயசுக்கு அப்புறம் ஏலம் விட்டுருவாங்க, யார் வேணால் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இதுதான் தேவதாசி. அந்த முறையை ஒழிக்கணும். 6வதாக ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு தான் மிகப்பெரிய அளவில் பிராமண சூழ்ச்சியை ஆரம்பிச்சிது. இந்த நீதி கட்சியை அழிச்சி ஆகணும் அப்படின்ட்டு. என்னென்னா இந்து கோவிலில் அறநிலைத்துறை ஆரம்பித்து அனைத்து சாதியினரும் கோவிலுக்குள்ளே வரலாம், அனைத்து சாதியினரும் நிர்வாகத்தில் பங்கேற்கணும் அப்படின்ட்டு ஒரு கொண்டு வந்தாங்க. இதை தான் அவங்களால தாங்கிக்கவே முடியல. யார்? அந்த ஆதிக்க வர்க்கம், பல வருஷமாக கடவுளுக்கு நிகராகவே இருந்தவங்க, அவங்களால தாங்கிக்கவே முடியல. எல்லாரும் கோவிலுக்குள்ளே எல்லாரும் கணக்கு கேட்டிங்கன்னா நாங்கள் போடுறா அப்படின்ட்டு தாங்கிக்க முடியாத அளவுக்கு நீதி கட்சியை அழிச்சாவணும், உடைச்சாவணும் உடைக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் 1937க்கு அப்புறம் நீதி கட்சி சின்னாபனமாக போகுது. அப்போ தான் காங்கிரஸ்லேருந்து நம்ம பெரியாரும் வெளியில் நீதி கட்சியை டேக் ஓவர் பண்ணுறாரு. தேர்தலில் போட்டிட்டு தானே உங்களுக்கு பிரச்சனை, தேர்தலில் இனிமேல் போட்டியிட மாட்டேன்,
அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, திராவிட இயக்கமாக்குறார். ஃபஸ்ட்டு திராவிட, அதாவது தென்னிந்திய திராவிட சங்கமாக இருந்தது, நீதி கட்சியாக உருமாறிச்சு, திரும்பவும் வந்து திராவிட இயக்கமாவது. இப்போ வந்து இவர் தேர்தலில் போட்டியிட மாட்டேன். ஏன்னா தேர்தலில் போட்டியிட்டு நம்ம வந்து அரசுக்கான நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வரும்போது இந்த ஆதிக்க வர்க்கம் ஏற்றுக்க மாட்டுறாங்க, இவங்களால ஏற்றுக்க முடியல. அதனால் வந்து நம்ம ஆளுங்களை வச்சே நம்மளை பிழைக்கும். அதாவது அடுத்த தேர்தல் நடக்கும்போது அனைவருக்கும் ஓட்டெல்லாம் வந்துடுதுல்ல. நீதி கட்சி யாரால் தோக்குது பாருங்கள். யாருக்கெல்லாம் வந்து இடஒதுக்கீடு கொடுத்து, யாரெல்லாம் கோயிலுக்குள்ளே வாங்க, அறநிலையத்துக்குள்ளே வேலைக்கு வாங்க, அரசு பணிக்கு வாங்கன்ட்டு யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுத்து மேலே வா மேலே வா மேலே வான்னு தூக்கி விட்டுச்சோ, அவங்களால தான் ஓட்டு போட்டு தோக்கடிக்கப்படுறாங்க. திரும்ப காங்கிரஸ் வந்தது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து அப்படியே பழைய மாதிரி எல்லாத்தையும் அப்படியே இழுத்துட்டு வந்து அந்த சனாதன கோட்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுது. ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் வந்து நான் மதிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, காமராஜர் ஆட்சிக்கு வந்தார். ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதுக்கப்புறமேட்டு நிறைய தொழில் வளர்ச்சிகள்லாம் இது பெல் கம்பெனி, அப்புறம் துப்பாக்கி தொழிற்சாலை தமிழ்நாட்டில் நிறைய செஞ்சார். எல்லோரும் சொல்லுவாங்க திராவிட கட்சி தான் காமராஜரை தோக்கடிச்சதுன்னு. ஆனால் திராவிட கட்சி அவர் எம்எல்ஏவாக தோக்கடிச்சிது. ஆனால் அதுக்கப்புறமும் காங்கிரஸ் தான் ஆட்சி காலத்தில் இருந்தாங்க 5 வருஷம். அதை யாருமே சொல்ல மாட்டாங்க. காங்கிரஸ் தான் காமராஜரை வீழ்த்தியது. ஏன் அப்போ வந்து சரி நீங்களே முதலமைச்சராக இருங்க, ஒரு 6 மாதத்தில் ஏதாவது ஒரு இடத்துல இடைத்தேர்தலில் நின்று ஜெயிச்சுக்கலாம் அப்படி சொல்லலாமே, சொல்லலை. காங்கிரஸ் தான் காமராஜர் ஐயாவை வீழ்த்தினது. சும்மா இப்போ சொல்லுவாங்க அன்னைக்கு வீழ்த்தினது காங்கிரஸ் தான், சூழ்ச்சி பண்ணி வீழ்த்தினது. ஏன்னா அவர் வந்து சனாதனத்துக்கு எதிராக செயல்படுறாருன்றதுக்காக வீழ்த்தினது அவங்க தான். ஆனால் இன்றைக்கி சொல்லுவாங்க காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம் வாங்க, அதெல்லாம் சும்மா அவங்க தான் வீழ்த்தினதே. சரி ரைட்டு. அதுக்கப்புறமாட்டி அண்ணா வர்றாரு. அண்ணா வந்ததுக்கப்புறமேட்டு தமிழ்நாடுன்னு பேர் மாற்றுறாரு. அதை தாங்கிக்கவே முடியல. அதுக்கு முன்னாடி வந்து சென்னை மாகாணம் இல்லாட்டி மெட்ராஸ் பட்டணம் சென்னைக்கு இருந்தது, மெட்ராஸுன்ட்டு. சென்னை மாகாணம்னு தமிழ்நாட்டுக்கு ஒரு பேர் இருந்தது, அவ்வளோதான். அப்போ வந்து தமிழ்நாடுன்னு பேர் மாற்றினாங்க. அதுக்கப்புறமேட்டி தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தமிழ் வழி கல்வியில் தமிழ் வழி ஆங்கிலம் 2 கல்விக் கொள்கையில் வராங்க. இப்படி பல விஷயங்களில் எதிர்ப்பை சம்பாதிச்சுட்டு வர்றாரு. அடுத்து அப்போ வந்து அண்ணா வந்து செயல்பட்டதை பார்த்து பெரியார் வந்து உச்சி முகர்ந்து பாராட்டினார். பெரியார் அண்ணாவை பாராட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் கலைஞர் ஐயா வர்றாரு. கலைஞர் ஐயா வந்து 18% இடஒதுக்கீடு கொடுக்குறாரு. கொடுத்தோன்னு தாங்கிக்க முடியல. அதையும் பெரியார் உச்சி முகர்ந்து பாராட்டியிருக்கார். வரலாறு இருக்குது, அதையும் உச்சி முகர்ந்து பாராட்டியிருக்கு. அதுக்கப்புறம் இவங்களை எப்படா பண்ணுறது, ஃபுல்லாக தமிழ்நாட்டில் 97% மக்கள் 80% பேர் இவங்க பின்னாடி இருக்காங்களே, தாங்கிக்க முடியல. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தூண்டி விட்டு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி அவர் பேரில் ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க, அண்ணா திமுகன்ட்டு. அவர் ஆட்சிக்கு வந்தார். ஒரு அதாவது இருந்ததை அப்படியே ஸ்டடியாக இது பண்ணாரே தவிர இப்போ வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்தில் 14 வருஷம் ஆட்சி செஞ்சார். ஒரு ஸ்டேபிளாக பார்த்துக்கிட்டார். கீழேயும் போவோம் மேலேயும் போவோம், வளர்ச்சியிலும் போகாமல். அந்த காலகட்டத்தில் தான் வெளிநாடுகளுக்கு வந்து இங்கேருந்து கூலி தொழிலாளிகள் நிறைய பேர் போனது. அதை என்ன பண்ணார், அப்படியே டேக் டைவர்ஷன் பண்ணி கேரளா பக்கம் திருப்பி விட்டார். இன்றைக்கி கேரளாவில் இருக்கவங்களாம் கொஞ்சம் நல்லா செல்வந்தவராக இருக்காங்க அப்படின்னா, அன்றைக்கி துபாய் மாதிரி கல்ஃப் கண்ட்ரிலெலாம் போயிட்டு கூலி வேலை செஞ்சு சம்பாதிச்சவங்க தான் இன்றைக்கி பெரிய அளவில் இருக்காங்க. அது தமிழ்நாட்டுக்கு வராமல் தடுத்தார். இதை யாராலும் மறுக்கவே முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை தமிழ்நாட்டுக்கு வராமல் தடுத்தார். அதுக்கப்புறம் கலைஞர் வந்தோடனே திரும்ப என்ன பண்ணுறாரு, கலைஞர் ஃபுல்லாக முகாம்கள் அமைக்கிறார். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு போங்க சம்பாதிங்க, போங்க கடல் கடந்து போங்க, சம்பாதிச்சு நல்லா இருங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு அடிப்படையில் தான் இன்றைக்கி ராமநாதபுரம், புதுக்கோட்டை, அப்புறமேட்டு சிவகங்கை, மயிலாடுதுறை இந்த சைடு, அப்புறமேட்டு இது காரைக்குடி, அறந்தாங்கி இந்த சைடில் நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க. பார்த்திங்களா, அன்னைக்கிலேருந்து போட்ட விதை யாருன்னா கலைஞர் ஐயா முகாம்களை போட்டு எல்லோரும் வெளிநாட்டுக்கு ஏற்றி போய் சம்பாதிங்கன்னாரு. அப்படி வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சவங்க தொடர்ச்சி அடுத்து தலைமுறையாக இன்றைக்கி வெளிநாட்டுக்கு போய்கிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த 100 ஆண்டுக்கு முன்னாடி போட்ட விதை சனாதன மக்களை பிரித்தாலும் சனாதனத்தை எதிர்ப்போம்னு, இன்றைக்கி வர மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்வோம், மக்களுக்குள்ளே இருக்க ஏற்றத்தாழ்வுகள் அந்த சமநிலைப்படுத்த, மக்களை பிரித்தாலும் சனாதனத்தை ஒழித்து எல்லாரையும் ஒரு சமமான ஒரு நிலைக்கு கொண்டு வருவோம் அப்படின்ட்டு இந்த 100 ஆண்டுகள் கடந்து திமுக மட்டும்தான் அதில் ஸ்டடியாக இருக்குது. வேறு எந்த கட்சியுமே கிடையாது. இப்போ நான் கேட்குறேன், அடித்தட்டு மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை மேம்பட தான் திமுக இத்தனை திட்டங்கள் நலத்திட்டங்கள் கொண்டு வந்து அவங்கள மேலே வாங்க, படிங்க, அரசு வேலைக்கு போங்க ஏகப்பட்ட சலுகைகள் கொடுத்து கொண்டு வராங்க.
இதில் ஜெயலலிதா அம்மா கூட கொஞ்சம் சலுகையெல்லாம் கொண்டு வந்தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன, அன்றைக்கி தான் ஐடி எல்லாம் சென்டர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிது. ஆக்சுவலி ஐடி சென்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கணும். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருந்தால் தான் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவங்க வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி கடலோர பகுதியாக இருந்ததுன்னா ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கேபிள் வந்து கடல் வழியாக தான் கொண்டு போகிறது. அப்போது கடலோர பகுதியாக இருக்கும். சென்னை தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த மாதிரி அப்படியே டேக் டெவிஷன் பண்ணி பெங்களூருக்கு அமுச்சு விட்டாங்க. பெங்களூரில் கடலே கிடையாது. அங்கேருந்து கேபிளை மைசூர் தாண்டி கடல் வழியாக கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பெங்களூர் வந்து ஹைடெக் சிட்டி ஆனது. இன்றைக்கி வந்து ஹைடெக் சிட்டியாக பெங்களூர் இருக்குன்னா அதுக்கு ஜெயலலிதா ஒரு முக்கிய காரணம். அது தமிழ்நாட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் கலைஞர் வந்தார், திரும்பி ஹைடெக் டைட்டில் பார்க் கொண்டு வர்றாரு. அது இதுன்னு நிறைய அதெல்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் வந்து நிறைய பேச வேண்டாம். இப்போ கடந்த திமுக ஆட்சியை மட்டும் பேசுவோம். கடந்த திமுக ஆட்சியில் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், நான் முதல்வன் திட்டத்தின் மூலிமா பல ஐஏஎஸ் ஐபிஎஸ்களை உருவாக்கினது. அதுக்கப்புறமேட்டி கல்லூரி போகக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன்ட்டு ஒரு 1000 ரூபா, தமிழ் புதல்வின்னு ஒரு 1000 ரூபா, மகளிர் உரிமை தொகைன்ட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு 1000 ரூபா, இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. மக்களுக்காக பல திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. திரும்பவும் அதே ஆதிக்க வர்க்கத்தால் பொறுத்துக்க முடியாமல், ஏன்னா அதிமுக இப்போ திமுகவை எதிர்க்கக்கூட அளவுக்கு வலிமை இல்லைன்றதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க, வேறு ஒரு வலுவான சக்தி வேணும். ஏன்னா பிஜேபி டைரெக்டாக வர முடியாது, அந்த இங்கே ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு நல்லா தெரியும். அப்போது இந்த மக்களுக்கு இவ்வளோ நல்லதெல்லாம் நடக்கக்கூடாது, இதை கெடுத்து விடணும் அப்படின்னு சொல்லி நடிகர் விஜயை வந்து கட்சி ஆரம்பிக்க வச்சு நம்ம பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் வந்து பயங்கர சப்போர்ட்டில் தான் இவர் ஜெயிச்சது. சும்மாலாம் ஜெயிக்கல, அவங்க பெரிய அளவில் பேக்கப்பில் ஒர்க் பண்ணி ஜெயிக்க வச்சாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்களேன். அந்த ஆதிக்க வர்க்கம் என்ன நினச்சிதோ அது அப்படியே நடக்குது. நலத்திட்டங்கள்லேருந்து எல்லாத்தையும், இந்த நலத்திட்டங்களை தடுக்க முடியல. உடனே வந்த உடனே பணம் இல்லை, கஜானா காலி, இன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஆதிக்க வர்க்கம் என்ன சொல்லிச்சு அதை செய்ய முயற்சி பண்ணார். ஆனால் பணம் இருக்குது, பணம் இல்லாமல் இல்லை, செய்ய மனசு இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு நீங்கள் திமுககாரங்க எல்லாம் குரல் கொடுத்த உடனே சரி, முன்னாடி அரசு கொண்டு வந்த நலத்திட்டங்கள் அனைத்தையும் அப்படியே செயல்படுத்த முடியும் அப்படின்றாரு. அப்படியே செயல்படுத்துகிறோம்ட்டு அப்படியே சொல்கிறாரு. சரி, ரைட்டு, ஓகே, செய்யுங்கப்பா. ஆனால் புதுசாக எதுவும் நலத்திட்டம் திமுக செஞ்சதை மீறி ஒரு நூல் கூட செய்ய முடியாது. ஏன்னா திமுக பிளட்டில் அந்த 100 ஆண்டு ஊறி போனது. மக்களுக்காக செய்யணும். ஆனால் பாருங்களேன், திமுக யாரால் வீழ்த்தப்படுது? எந்த மக்களுக்கு பார்த்து நல்லது செஞ்சதோ அந்த மக்களால் தான் வீழ்த்தப்படுது. இது ஒன்றும் புதுசு இல்லை, தோல்வி 100 ஆண்டு வரலாறு இருக்குது, அதனால் புதுசு இல்லை. ஆனால் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் போனது 100% திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில் மட்டும்தான். மற்றபடி ஒரு ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டாங்க, வளர்ச்சியும் இல்லாமல் கீழேயும் போகும், ஒரு ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டாங்க. அது எடப்பாடி ஆட்சி காலத்தில் வந்து கீழே தான் போச்சு. ஏன்னா அந்த ஸ்டேபிளாக வச்சுக்கக்கூட அவர்கிட்ட ஒரு இது இல்லை, ஐடியாலஜி இல்லை. அதாவது அந்த இடத்துல வந்து ஸ்டாலின் கைக்கு வந்தோடனே ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்ட்டு இருந்த கார் சடன் ஹை ஸ்பீடு போய் ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் எப்படி இருக்கும்? அப்படி இருந்தது தமிழ்நாட்டோட வளர்ச்சி இந்த 5 வருஷம். ஏன்னா நான் வந்து அதுக்கு முன்னாடி திமுக ஆதரிச்சோடே கிடையாது, எனக்கும் திமுக பிடிக்காது தான். ஆனால் இந்த ஹை ஸ்பீடு வளர்ச்சியை பார்த்து பிரமிச்சு போய் தான் நான் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தேன். அதுக்கப்புறம் தான் திமுக வரலாறு படிக்கிறேன். அதுக்கப்புறம் வரலாறுகளை தேடி படிக்க ஆரம்பித்தேன். திமுக வரலாறு, அதுக்கு முன்னாடி நான் உலக வரலாறு படித்தேன், கம்யூனிஸ்ட் வரலாறு படித்தேன். நான் கூட கம்யூனிஸ்ட்டுகளை வந்து ஒரு நடுநிலைவாதிகள், பாசிசத்துக்கு எதிரானவங்க அப்படி தான் நினச்சேன். ஏன்னா கம்யூனிஸ்ட்ன்ற வார்த்தை இப்போ சொல்லிட்டேன்ல, அதனால். ஆக்சுவலி பிஜேபி வந்து உக்கிரமான இந்துத்துவா, சாஃப்ட் இந்துத்துவா யாருன்னா காங்கிரஸ். ஆனால் இவங்க 2 பேருக்கும் மிடில் இருந்து சைலண்ட் ஹிந்துத்துவாவா இல்லை சைலண்ட் பாசிசமானு தெரியல. ஏன்னா இப்போது தாவேக்கு ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொள்ளை, கற்பழிப்பு, போதைப் பொருள்ட்டு ஏகப்பட்ட குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஊழலுக்கு வழக்கு, அப்படியே பளிச்சுன்னு ஊழல் வழக்கு, இந்த அரசு வழக்கறிஞர் நியமித்ததில் பளிச்சுன்னு தெரிகிற அளவுக்கு ஊழல் வழக்குகள் எல்லாம் வந்துருச்சு. இப்போது கம்யூனிஸ்ட்டுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி என்ன நடந்துருச்சு, ஸ்டாலின் ஏன் இந்த ஆட்சி கலைஞர்னு சொல்கிறாரு?
இந்த ஆட்சி கலைக்க வேண்டிய அவசியம் இல்லையா அப்படின்னு நடந்துருச்சு தமிழ்நாட்டில். இதோட வேறு என்ன நடக்கணும்? இப்போது இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாட்டி கம்யூனிஸ்ட்டுகள் முட்டு கொடுக்குறாங்கன்னா கம்யூனிஸ்ட்டுகளை சந்தேகப்படணும். அதே மாதிரி விசிகா சிறுபான்மையன் மக்களுக்கு, அதாவது தலித்துகளுக்கான கட்சி, நாங்கள் தலித்து மக்களை காப்பாற்றுறோம். சரி, ரைட்டு. தலித்துகளுக்கு இத்தனை வருஷம் வந்து சலுகைகள் கொடுத்து அவங்கள மேம்படுத்தி மேல் மட்டத்துக்கு ஒரு மட்டத்துக்கு மேலே கொண்டு வந்தது திமுக. இன்றைக்கி தலித் மக்களோட வீடுகள் இடிக்கப்பட்டுருக்காங்க. அதை பற்றி ஏன் பேச மாட்டாங்க? கூட்டணி தர்மம் இல்லை, இதுதான் பாசிசம்ன்றது. அதாவது மக்களை ஜாதி வாரியாக பிரிச்சுட்டு, மத வாரியாக பிரிச்சுட்டு, அப்படி பிரித்தாலும் சூழ்ச்சி. இவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருந்துட்டால் பெரிய பலமாயிடும். இவங்கெல்லாம் ஒற்றுமையாக திமுகவில் இருந்துட்டால் பெரிய பலமாயிடும். அப்போ வந்து அந்த திமுகலேருந்து 2 பிரிவினை, திமுக அதிமுக. அதுக்கப்புறம் ஜாதி வாரியாக பிரிவினை அப்படி கொண்டு வந்துட்டு, அப்புறம் மத வாரியாக ஒரு பிரிவினை அப்படி கொண்டு வந்து, இப்போ எல்லாரும் எங்கே இருக்காங்கன்னா, ஒரு பிஜேபி நேரடியாக ஆட்சி செஞ்சால் ஒரு ஸ்டேட்டில் எவ்வளோ மோசமாக இருக்குமோ அதை விட 4 மடங்கு மோசமாக இருக்கக்கூடிய தாவேகா ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்காங்க. அப்போது இவங்கெல்லாம் வந்து எல்லாருமே பாசிசம். ஒரு பெரிய சிலந்தி வலை, அந்த சிலந்தி வலையில் ஏதோ ஒரு வகையில் இவங்களும் ஒரு நரம்பு. மொத்தத்தில் எல்லாருமே திமுகவுக்கு எதிராக இருக்காங்க, மக்களுக்கு எதிராக இருக்காங்க. திமுகவுக்கு எதிரான்னு சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா வெறும் 3% பேருடைய சூழ்ச்சி தான் அந்த பெரிய சிலந்தி வலை. இவங்கெல்லாம் தலைவர்கள்ன்ற பேரில் அந்த சிலந்தி வலையில் ஒரு நரம்பாக இருக்காங்க. அந்த சிலந்திகளை பாதுகாக்க, ஆதிக்க வர்க்கத்தை பாதுகாக்கிறதுக்கு தலித் பிரதிநிதியாக இருக்காங்க. ஆதிக்க வர்க்கத்தை பாதுகாக்கிறதுக்கு இஸ்லாமிய பிரதிநிதியாக இருக்காங்க. ஆதிக்க வர்க்கத்தை பாதுகாக்க ஹிந்துத்துவ பிரதிநிதியாக இருக்காங்க. ஆதிக்க வர்க்கத்தை பாதுகாத்து கிறிஸ்தவ பிரதிநிதியாக இருக்காங்க. இவங்கெல்லாம் பிரதிநிதியாக தான் பார்க்க முடியுது என்னால். ஏன்னா இன்றைக்கி தாவேக்காவோட ஆட்சி அவ்வளோ மோசமாக நடந்தும் இவங்க எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த தலைமையை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. நல்லா கவனிக்கணும். நான் வந்து தொண்டனை சொல்ல மாட்டேன். தொண்டர்கள் இன்றைக்கி கம்யூனிஸ்டுகள் வந்து நிறைய விஷயங்களுக்கு இறங்கி மக்களாக போராடிட்டு இருக்காங்கன்னா தலைமை என்ன சொல்லுது? என்ன நடந்துருச்சிங்க? அப்போ தொண்டர்கள் போராடுறது உங்கள் கணக்கு தெரியலையா? தொண்டர்கள் போராடுறாங்க, அது உங்கள் கணக்கு தெரியல. ஆனால் தலைமை சொல்லுது என்ன நடந்துருச்சு ஆட்சி கலைக்கிற அளவுக்கு. அப்போ சின்ன குழந்தைகள், பெண் குழந்தைகள் கற்பழிக்கிறதெல்லாம் தப்பு இல்லை. 40-50 வருஷமாக குடியிருக்க வீட்டை அரசு நிறுவனத்தில் அவங்களுக்கு பட்டா கொடுக்கணுமா, அந்த வீட்டை இடிக்கணுமா? அந்த வீட்டை இடிக்கிறதுலாம் தப்பு இல்லை. தலித் மக்கள் தான் அவங்க. ஏன் பொங்கலை தலித் தலைவர் அப்படின்னு நடந்துருச்சு? இந்த ஆட்சியை கலைக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போது நீங்கள் தலித் தலைவர் இல்லை, போலியான தலித் தலைவர். அப்போ நீங்கள் இஸ்லாமிய தலைவர் இல்லை, போலியான இஸ்லாமிய தலைவர். அப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் தலைவர் இல்லை, போலியான கம்யூனிஸ்ட் தலைவர். நீங்கள் எல்லாருமே பாசிசம், அதாவது ஆதிக்க வர்க்கத்தின் கையாட்களாக தான் என் கண்ணுக்கு தெரியுறீங்க. சமூக நீதி, சமூக விடுதலை தமிழகத்தில் மட்டும் தொடராமல் இந்திய தேசம் முழுவதும் சமூக விடுதலை தீ பரவட்டும். நான் உங்கள் விஜய் பிரபாகரன்.